அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்டிக்ஸில் 12th ஸ்டாண்டர்ட் ஆப்டிக்ஸில் டு ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த லைட் ஃபியூசி மெத்தட். ஃபஸ்ட் லைட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் வாட் இஸ் லைட்? இப்போ லைட் என்ன பண்ணுது? லைட் வந்து என்னது? இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இப்போ லைட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. லைட்டுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? தட் இஸ் டூயல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. மெயின் ப்ராப்பர்ட்டி வந்து என்னது? டூயல் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியில் மெயினாக இருக்கும் பாரு. ஸோ ஒன்று வந்து என்னென்னா வேவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து பார்ட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. மெயின் பேசிக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜி கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேவ் ஆகும், பார்ட்டிக்கல் ஆகும். இதான் டூயல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. டபுள் ரோல்னு சொல்லுவாங்களே, இருமை பண்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் அந்த லைட் ஆனது ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுது, டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது. அப்படி அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும்போது அப்போ என்ன ஸ்பீடில், என்ன வெலாசிட்டியில் போகுது, இது என்ன வெலாசிட்டியில் போகுது, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாங்க. லைட்டுனா எப்படி இருக்கும், அடர்மிகு ஊடகத்தில் நடக்கூடியவனதுக்கு ஊடகம் தேவையில்லை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் போக தேவையில்லை. அப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸாக போகுதுன்னா அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது லைட் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு ட்ராவல் ஆகுது. அப்போ என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது, எந்த திசை வேகத்தில் போகுது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். இப்போ எந்த ஸ்பீடில், எத்தனை ஸ்பீடில் போகுது அதை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் தான் இந்த வெலாசிட்டி ஆஃப் மெத்தட் வந்து ஃபியூசி மெத்தட். இவர் தான் கண்டுபிடிக்கிறார். ஒளியானது இந்த இத்தனை திசை வேகத்தில் வந்து போகுது. அப்போ எந்த திசை வேகத்தில் போகுது, எத்தனை வேலை, அப்போ இதில் படிச்சிருப்பீங்க. என்ன திசை வேகத்தில் போகுது? ஸோ 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1ங்கிற திசை வேகத்தில் போகுது. இந்த வேல்யூ தான் படிச்சிருப்பீங்க. 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1. த வெலாசிட்டி ஆஃப் லைட், ஒளியின் திசை வேகம் வந்து என்னன்னா 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ இதைத்தான் எப்படி கண்டுபிடிச்சாங்க? இப்போ தியரிட்டிக்காக சொன்னால் பார்த்தா அது எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக கண்டுபிடிச்சது ஃபியூசி மெத்தட். அப்போ இந்த மெத்தடில் பார்த்துக்கோ. அப்போ இந்த ஃபியூசி மெத்தடில் எப்படி இருக்குன்னு, ஃபியூசி மெத்தடில் நம்ம என்னென்ன அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணுறான்னு பார்த்துக்கோ. வாட் இஸ் அப்பாரட்டஸ்? ஒன்று வந்து லைட் சோர்ஸ், இட் இஸ் எமிட்டிங் ஆஃப் லைட். அடுத்தது கிளாஸ் பிளேட்டு. இந்த கிளாஸ் பிளேட் எப்படிப்பட்ட கிளாஸ் பிளேட்டு? பார்சியலி சில்வர்டு. பார்சியலி சில்வர்டுன்னு என்ன மீன்ஸ்? அது 50% வந்து சில்வர்டு இருக்கும், 50% வந்து நான் சில்வர்டு இருக்கும். லைட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பாதி வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதான் மீன். அதுதான் பார்சியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட். அப்போ கிளாஸ் பிளேட். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது? இங்கேருந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது. இதுக்கு வந்து பாரு டூத்டு பல்ஸ். ஓகேவா? டூத்டு வீல், அது டூத்டு வீல். இது இந்த டூத்டு வீல் வழியாக டூத்டு வீல் யூஸ் பண்ணுறான். இது வந்து மிரர். இது ஒரு மிரர். இந்த மிரரை நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறேன். தென் இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து நம்ம அப்சர்வர், நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். அப்சர்வர் இங்கேருந்து பார்க்குறோம். இந்த கிளாஸ் பிளேட்டு, இந்த லைட் சோர்ஸ் வந்து கிளாஸ் பிளேட்டில் படுறதுக்கு அப்போ அந்த இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா 45 டிகிரி இருக்கும். 45 டிகிரி வர மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற மாதிரி வச்சுருக்கோம். இதான் அது. ஸோ லைட் சோர்ஸ், பார்சியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட், அப்சர்வரு, இது டூத்டு வீல்ஸ், இது இன்னொன்று மிரர். இதுதான் என்னென்ன அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாரு, ஒர்க்கிங் எப்படி வருது? when the light source is emitting the light, அப்போ லைட் வந்து எமிஷன் ஆகும். அப்போ இந்த லைட் இஸ் பாசிங் த்ரூ தி எது பண்ணால் பார்சியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட் மேலே படும். அப்போ படும்போது என்ன ஆகுது? இட் கேன் பி ரிஃப்ளெக்டட். அப்போ ரிஃப்ளெக்டட் ஆகி இங்கேருந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வழியாக பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகி நேராக போய் இட் பாசிங் த்ரூ ஆன் தி டூத்டு வீல் பட்டு. அப்போ இங்கேருந்து
நேராக போய் இந்த கிளாஸ் மிரர் மேலே படுது. அப்போ அந்த கிளாஸ் மிரர் படும்போது இந்த கிளாஸ் கேன் பி பிளேஸ்டு ஃபார் இன்சிடென்ட் ஆங்கிள் ஃபார் 45 டிகிரி. ஏன் அப்படி 45 டிகிரினா இங்கேருந்து இங்கே பட்டோன்னே அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வரும். அப்போ அப்சர்வரை ரீச் பண்ணும்போது அப்சர்வரை இங்கேருந்து பார்க்கும்போது ரீச் பண்ணும்போது அப்போ அந்த லைட் இங்கேருந்து இந்த லைட் சோர்ஸ் இங்கேருந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இது வழியாக பாஸ் த்ரூ ஆகி இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கேருந்து பட்டு வரும்போது அப்போ என்ன இங்கேருந்து ட்ராவல் ஆன டைம் நமக்கு எடுத்துக்கிறோம். ட்ராவல் ஆன டைம் எடுத்துக்கிறோம். அடுத்தது இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளைட் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்திங்கனால இதோட டிஸ்டன்ஸ் ஏறத்தாலும் நமக்கு என்னென்னா 22 மைல்ஸ் இருப்பாங்க. 22 மைல்ஸ் ஆனால் தெரிஞ்சுக்கோ. ஏன்னா வெலாசிட்டியோட லைட் வந்து லார்ஜருங்கிறனால இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அப்சர்வர் அண்ட் மிரர் வந்து ரொம்ப லார்ஜாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டைம் கால்குலேட் பண்ண முடியும். அதனால் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு இது ஸோ டைமும் தெரியும், டிஸ்டன்ஸும் தெரியும். அப்போ இந்த டைமும் டிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ ஒன் செகண்ட் இன்னொரு டைம் சொல்ல மாதிரி தான் லைட் எமிட்டிங் சோர்ஸ்லேருந்து லைட் எமிட் ஆகுது. எமிட் ஆன சோர்ஸ் வந்து ஸோ பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் படுது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகி பாசிங் த்ரூ தி டூத் டிவிலேருந்து பாசிங் த்ரூ தி ஆன் த மிரர். அப்போ மிரர் மேலே பட்டு திரும்ப அகைன் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகி அதே ப்ராசஸ் தான் டூத் ரிவில் வருது, கிளாஸ் பிளேட் மேலே படு இந்த பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட்டில் பட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது கிடையாது. இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாமல் நேராக ரிஃப்ராக்ஷன் ஆகி அப்சர்வருக்கு படுது. அப்போ அப்சர்வர் மேலே படும்போது டைம் எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் டூ அப்சர்வருக்கும் மிரருக்கும் இந்த டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வெலாசிட்டி ஆஃப் லைட் இருக்கும் இல்லையா, ஃபார்முலா வெலாசிட்டி ஆஃப் லைட் ஃபார்முலா என்னது? ஸோ v is equal to s by t. v is equal to s by t. sங்கிறது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். t வந்து என்னது? டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் by டைம். அப்போ இங்கே நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறாங்க? டிங்கிற சிம்பிள். ஸோ அப்போ டி யூஸ் பண்ண பண்ணுது. ஸோ v is equal to d by t. இது ஃபஸ்ட்டு ஒன், இதுதான் ஜென்ரல். இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கிறது எப்படின்னு பண்ணால் டி கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கேனது இங்கேருந்து பட்டு வருதா, அப்போது இதோட டிஸ்டன்ஸை பாருங்கள். ஸோ இங்கேருந்து ட்ராவல் ஆகி போய் மறுபடியும் பட்டு திரும்ப வருது. அப்போ என்னது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது? டி ப்ளஸ் டி, டி ப்ளஸ் டி. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னது? டி ப்ளஸ் டி. அப்போ என்னது? 2d. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 2d. இது வேணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வேண்டி டி டேஷ். ஸோ அப்போ டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2d. அப்போ டிஸ்டன்ஸ் எனக்கு கிடச்சிச்சா? ஸோ அப்போ v இஸ் ஈக்குவல் டு 2d 2d by t. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் இது 1, இது வந்து 2. ஓகேவா? தென் பாருங்க, இது டூத் ரிவீல் யூஸ் பண்ணியிருக்கோங்களா? அப்போ அந்த டூத் ரிவீல் வந்து ரொட்டேஷன்லேயே இருக்குது. இது வந்து ரொட்டேஷன், ஸ்டேஷனரியாக இருக்காது, இது ரொட்டேஷனில் இருக்குது. ஸோ இந்த இதில் பாரு, ஸோ இது பல் வெட்டு, இது வந்து என்னதுன்னா டூத்துன்னு சொல்லுவாங்க. டூத்து, இது வந்து என்னது? ஸ்லாட்டு. ஸோ இந்த டூத்துன்னா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதே வெட்டு வழியாகனா போயிடும் லைட்டு. இது வழியாக வரும்போது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், இது வழியாக போகும்போது பாஸ் த்ரூ ஆகிடும். ஓகேவா? லைட்டு ட்ராவல் ஆகிடும். இப்போ ரெண்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ இது வந்து இந்த லைட் இது மேலே பட்டுச்சுன்னா, இது மேலே பட்டுச்சுன்னா அப்படி உள்ளே போயிடும். ஓகேவா? அப்போ இது மேலே பட்டுச்சுன்னா இப்படி உள்ளே போயிடும். அப்போ இது மேலே பட்டுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். அது மாதிரி தான். ஸோ இது வழியாக பாசிங் த்ரூ ஆகும், இதுக்கு மேலே பட்டுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இது வந்து ரொட்டேஷன்லேயே இருக்கும். அப்போ இந்த ரொட்டேஷன் வரும்போது அதோட வெலாசிட்டி வந்து என்னது? ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டிக்கு வந்து என்னது? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டி. இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிவைட் பை டைம்.
ஆங்குலர் வெலாசிட்டினா தமிழில் கோண திசைவேகம்னு சொல்லுவாங்க. கோண திசைவேகம். இது கோண இடப்பெயர்ச்சி டிவைட் பை டைம். ஸோ அப்போ இது வந்து கோண இடப்பெயர்ச்சி. அப்போ இதை டீட்டாவை கண்டுபிடிக்கலாம் பாரு. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கோ. ஸோ இப்போ கோண இடப்பெயர்ச்சி ஓகேவா டீட்டா வருது. அப்போ டீட்டாங்கும்போது உங்களுக்கு என்னது இது மொத்த ஆங்கிள் வந்து என்னது? ஸோ த டோட்டல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. 360 டிகிரி வந்து ரேடியஸில் போட்டிங்கன்னா 2π டிவைட் பை இந்த நம்பர் ஆஃப் டூத் இருக்கு இல்லையா, இதோட நம்பர்ஸ் மொத்த நம்பர்ஸை ஆட் பண்ணுறோம். அப்போது நம்பர் ஆஃப் டூத் வந்து என்னன்னு வச்சுக்கோ, ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஸ்லாட்டோடது வந்து என்னன்னு வச்சுக்கோ. ஏன்னா ஈக்குவலாக இருக்கும். எவ்வளோ டூத் இருக்கோ அதே மாதிரி ஸ்லாட்டும் இருக்கும். ஸோ த நம்பர் ஆஃப் டூத்தும் நம்பர் ஆஃப் ஸ்லாட்டும் ஈக்குவல் தான். பல்லோட எண்ணிக்கையும் பற்களினுடைய எண்ணிக்கையும் வெட்டுகளுடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். அப்போ என்னது? ஸோ 2π டிவைட் பை n + n. அப்போ ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு இதையே போட்டுக்க பார்க்கல. ஸோ 2π டிவைட் பை 2n. அப்போ 2 என்ன ஆகும்? கேன்சல். அப்போ என்னது? தீட்டா இஸ் ஈக்குவல் டு π டிவைட் பை n. ஈக்குவேஷன் நம்பர் 4 வந்துருச்சா? ஸோ அப்போ டீட்டா கிடச்சிருச்சு. டீட்டா கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணு. எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஒமேகாவில் சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை டி. ஒமேகாவோட டீட்டாவோட வேல்யூ π டிவைட் பை n டிவைட் பை டி. அப்போ என்ன அடுத்த ஸ்டெப் ஆகும்? ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு π, இந்த n கீழே வந்துடுமா? அப்போ n t. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு π டிவைட் பை n இன்ட்டு டி. பைங்கிறது ரேடியன்ஸ், அதான் 180 டிகிரி. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டென்ஸ், அது மொத்தது. டீங்கிறது டைம். ஸோ டைம் டேக்கன் ஃபார். அப்போ எனக்கு அங்கே ஃபார்முலாவில் எனக்கு v இஸ் ஈக்குவல் டு என்னது 2d டிவைட் பை டி. அப்போ 2d டிஸ்டன்ஸை நான் மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்து எனக்கு என்ன தேவை? டைம். எஸ். அப்போ இங்கே டைம் இருக்கா? அப்போ டைம் இங்கே போச்சுன்னா என்ன வரும்? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு π டிவைட் பை ஒமேகா n ஆர் π இன்ட்டு n ஒமேகா. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு π டிவைட் பை n ஒமேகா. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் இது வந்து என்னது? 5. அப்போ எனக்கு டி கிடச்சிருச்சு, டி தெரியும். கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஸோ v இஸ் ஈக்குவல் டு 2d பை டி. அப்போ 2d டிவைட் பை ஸோ π டிவைட் பை n ஒமேகா. அப்போ இந்த n ஒமேகா என்ன ஆயிரும்? மேலே போய். அப்போ v இஸ் ஈக்குவல் டு 2d n ஒமேகா டிவைட் பை π. ஸோ இதுதான் வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் பாரு? ஸோ v இஸ் ஈக்குவல் டு 2d n ஒமேகா டிவைட் பை π. இப்போ d வந்து என்னது? டிஸ்டன்ஸ். ஓகேவா? n வந்து நம்பர் ஆஃப் டென்ஸ், நம்பர் ஆஃப் டூத்டு ஆர் ஸ்லாட். ஓகே, அது எனக்கு தெரியும். அடுத்தது ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேவா? பை வந்து ரேடியன்ஸ். இதோட வந்து என்னது? 180 டிகிரி. அல்லது என்னது? பையோட வேல்யூடது இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேத்தமெட்டிக்கல்ஸ். ஸோ பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு டி தெரியும், நம்பர் ஆஃப் டூத் தெரியும், ஆங்குலர் வெலாசிட்டி தெரியும். அடுத்தது ஸோ கான்ஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் ஸோ v is equal to 2.99792 into 10 to power 8. வெலாசிட்டியோட யூனிட் என்னது? மீட்டர் செகண்ட் பவர் -1. இதுதான் வெலாசிட்டியோட லைட். இதை ரவுண்ட் பண்ணி தான் v is equal to 3 into 10 to power 8 மீட்டர் செகண்ட் பவர் -1 சொல்கிறோம். இதுதான் வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட வேல்யூ. வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட வேல்யூ வந்து என்னது? 3 into 10 to power 8 மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ இதுதான் ஃபியூஸ் மெத்தட் கண்டுபிடிச்சது. ஸோ எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூஃப் பண்ணலாம். இந்த வேல்யூ வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 into 10 to power 8 மீட்டர் செகண்ட் பவர்
-1 ஓகேவா